ஆக்டர் ஸ்ரீகாந்த் அவர்களுடைய இந்த கேஸ் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு இண்டஸ்ட்ரியில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பல பிரபலங்களும் இந்த கேஸில் சிக்கிட்டு வராங்க. அண்ட் இவர் எப்படி இந்த கேஸில் சிக்கினாரு, இவர் என்ன பண்ணாரு, அஜித் அவர்கள் மாதிரி வரணும் ஆசைப்பட்டு சினிமா இண்டஸ்ட்ரியில் நுழைஞ்ச இவர் அடியோட சினிமா விட்டே காணாம போகிறதுக்கான காரணம் என்ன, இவருடைய பர்சனல் லைஃப்ல நடந்த ஒரு மிகப்பெரிய சம்பவம் தான் இது எல்லாத்துக்கும் காரணமா, இது எல்லாத்தையும் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சனி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. ஆக்டர் ஸ்ரீகாந்த் அவர்களுடைய அப்பாக்கு ஒர்க் ஷிஃப்ட் ஆனதுனால தான் அவர் திருப்பதிக்கே போயிருக்காங்க. அண்ட் திருப்பதியில் அவங்களுடைய அப்பா பேங்க் மேனேஜரா இருந்ததாக சொல்லப்படுது. அண்ட் அவரு நாடகங்களும் நடிச்சதாகவும் சொல்லப்படுது. அதனால தான் ஸ்ரீகாந்த் அவர்களுக்கும் நடிப்பு மேல ஒரு ஆர்வமும் வந்துடுச்சுன்ட்டு அவரே ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. தெலுங்குல ரொம்பவே ஆர்வம் காட்டினதுனால தான் தமிழ் இண்டஸ்ட்ரியில அவருக்கு வாய்ப்பு பறிபோனதாக கூட ஒரு சில பத்திரிகை நண்பர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அவருடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம் எதுனா 2007 அப்பதான் ஒருத்தவங்களை இவர் சந்திக்கிறாரு ஒரு பார்ட்டியில. அந்த பார்ட்டியில இவரும் சரி பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நடிகை இவங்க ரெண்டு பேருக்கும் தூதராகவும் ஆகுறாங்க. அந்த நடிகை ரெண்டு பேருக்கும் மியூச்சுவல் ஃப்ரெண்டா இருந்ததுனால எப்படி இவங்களுடைய மனைவிக்கு ஒரு ஃப்ரெண்டா அறிமுகமானாங்களோ அதே மனைவிய ஸ்ரீகாந்த் அவர்களுடைய பர்த்டே பார்ட்டிக்கு இவங்க மூலமா அழைப்பும் விடுக்கிறாங்க. இவங்களும் போறாங்க. அங்க இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நெருக்கம் அதிகமாகுது. இந்த நெருக்கம் தான் ஒரு கட்டத்துல ரகசிய திருமணத்துக்கும் மாறுது. அந்த ரகசிய திருமணம் திருப்பதியில தான் வச்சு நடக்குது. அந்த திருப்பதியில நடக்கும் போது கூட பொண்ணுடைய வீட்டுல இருந்து வராங்க. பொண்ணு வீட்டுல இருந்து திருப்பதிலேயே அங்க ரெஜிஸ்டரும் பண்றாங்க. இப்படி எல்லா ஃபார்மாலிட்டியும் முடிக்கிறாங்க. 3 மாத காலங்கள் இந்த பொண்ணுடைய வீட்லயே சென்னையில ரெண்டு பேரும் கணவன் மனைவியா யாருக்கும் தெரியாமலே வாழ்ந்திருக்காங்க. என்னதான் ஷூட்டிங்கே இருந்தாலும் நேரம் காலம் பார்க்காம இவங்களை பார்க்க ஓடோடி வருவாராம். அப்படிப்பட்ட ஒரு நபர் வேற யாருமே இல்லைங்க, இவங்களுடைய காதல் மனைவியான வந்தனா தான். இவங்க MBA முடிச்ச ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு பெண்மணி சென்னையில செட்டில் ஆயிட்டாங்க. இப்படி 3 மாதம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா இருந்துட்டு அதுக்கப்புறம் இல்லை செட் ஆகாது, எங்கள் ஃபேமிலியில் ஒத்துக்கல இப்படிலாம் சொல்லி ஸ்ரீகாந்த் விட்டுட்டு போக பார்த்துருக்காரு. ஆனால் அந்த பொண்ணு விடலை. எப்படி என் வாழ்க்கையில் நீ நாசம் பண்ணலாம், இரு உன்னை நான் வச்சு செய்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி கோர்ட்டு கேஸுன்ட்டு அவரை ஒரு வேற லெவலில் தரமட்டம் ஆக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் ஒரு வழியாக 2008 இவங்களுடைய திருமணம் ஊரறிய நடக்குது. அதுக்கு முழுக்க காரணம் என்னன்னா இவருடைய பேரும் கெட்டு போச்சு, சினிமாலையும் வாய்ப்பு கிடைக்கல. இதுக்கப்புறம் என்ன பண்றது, சரி செய்த தப்புக்கு ஒரு பிராச்சித்தமா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் இவர் இந்த திருமணத்தை பண்றாரு. ஆனா இந்த திருமண வாழ்க்கை தான் இவருடைய கெரியரையே அப்படியே உல்டாவாயிடுச்சு. ஸ்ரீகாந்த் அப்படின்னு சொன்னாலே ஒரு ஆண் அழகனா வளம் வந்துட்டு இருந்தாரு. அண்ட் இவருடைய வாய்ஸ் கூட அரவிந்த் சுவாமி அவர்கள் மாதிரி இருக்குமாம். அண்ட் நிறைய பேர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல படிக்கிறவங்க அப்பெல்லாம் என்னன்னு கூட மதிக்க மாட்டாங்களாம். இன்ஜினியரிங் காலேஜ்லயும் இவர் படிக்கிற இடத்துல இருந்துதான். ஆனா அப்பவே இவர் ஃபேமஸா இருந்ததுனால இவரை தேடி நிறைய பேர் வருவாங்களாம். இவருக்கு சின்ன வயசுல இருந்து ஷாருக் கான் அவர்கள்லாம் ரொம்ப பிடிக்குமா, அவருடைய பிக் ஃபேனாம். அவரை மாதிரி ஆகணும்ன்ற ஒரு ஆசை இவருக்குள்ள இருந்திருக்கு. ஆனா இவங்களுடைய அப்பா என்ன பண்ணியிருக்காரு, ஒரு பக்கம் நாடகங்கள்லாம் நடிப்பாராம். அண்டு பாரத ஸ்டேட் பேங்க்ல தான் அவர் ஒன் ஆஃப் த ஒரு எம்ப்ளாயா இருந்திருக்காரு. அவங்க அப்பா சொன்ன மாதிரி 9 to 5 ஜாப்ல அவங்க அண்ணன் கூட போயிட்டு USA ஒர்க் பண்றதுக்கான ஒரு சூழல் கூட ஏற்பட்டுதான். ஆனா இல்ல எனக்கு பிடிச்சதான் நான் பண்ணுவேன்ட்டு வீட்டை எதிர்த்து இவர் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்காரு. அந்த வகையில அவங்களுடைய அண்ணனும் பாத்தீங்கன்னா டெங்கு காய்ச்சலால இந்தியாவுக்கு ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் காலமாயிட்டாரு. இவரு காலேஜ் படிக்கும் போதே மரபு கவிதைகள் அப்படின்ற சீரியல் மூலமா சின்ன திரையில அறிமுகமாகிறாரு. அதுக்கப்புறம் கமர்ஷியல்ஸ் எல்லாம் பண்றாரு. நிறைய ஃபேஷன் ஷோஸ்ல போயிட்டு இவர் கலந்துக்கிறாரு. அவார்ட்ஸ் எல்லாம் வாங்குறாரு. ரன்னர் அப் ஆகுறாரு, வின்னர் ஆகுறாரு. இதெல்லாம் அந்த காலேஜ்ல ரொம்ப ஃபேமஸ் ஆகுறாரு. இப்படியே மற்ற காலேஜுக்கு போயிட்டு வாய்ப்புகள்லாம் கிடைக்குது. படிப்பு வரலனாலும் திறமை மூலமா கேர்ள்ஸ்லாம் நம்மளை பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இவருக்குள்ளேயே இருந்துதான். அதுக்கு இவருக்கு யார் ஒரு எக்ஸாம்பிளா இருந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அஜித் சார் தானாம். ஆமாங்க, அஜித் அவர்களை பார்க்கும் போதெல்லாம் இவருக்கு ஆசையா இருக்குமாம். அவருடைய சிம்பிளிசிட்டி இவருக்கு ரொம்பவே பிடிக்குமாம். ஃபிலிம் சிட்டிக்கு இவர் போயிட்டு மறைஞ்சு பார்க்கும் போதெல்லாம் அஜித் சார் அப்போ ஃபேமஸாக தான் இருந்தாராம். அந்த டைம்ல எப்படி இருக்காரு மனுஷன், அப்போ கூட இவ்வளோ பேரை தாண்டி பெண்கள் இவரை இப்படி பார்க்குறாங்களே, நம்மளையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் இவர் நிறைய ஒர்க் அவுட்லாம் பண்ணியிருக்காரு. அந்த வகையில் இவருக்கு ஃபர்ஸ்ட் ரோஜா கூட்டம் அப்படின்ற படத்தில் வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பு
வாய்ப்பை ஒரு நல்ல முறையில் பயன்படுத்திட்டாருன்னே சொல்லலாம். ரோஜா கூட்டம் நடிக்கும் போது மேக்கப்பே போடலையாம். அதுக்கு காரணம் அஜித் சார் மேக்கப்பே போட மாட்டாராம். அதனால தான் இவரும் மேக்கப் போடாமலே நடிச்சாராம். ஆனால் அந்த படத்தில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அஜித் அவர்கள் தான் அந்த படத்தில் ஃபர்ஸ்ட் கமிட் ஆக வேண்டியதாக இருந்ததாம். அதாவது தளபதியோடைய காம்பினேஷன்ல தான் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு தயாராக இருந்திருக்கு. ஆனால் அப்போ அவங்க 2 பேருமே ரொம்ப பிஸியானதுனால புதுமுகங்களை அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி தான் இவங்க 2 பேரையும் அறிமுகப்படுத்தினாங்க. இதில் ஆப்பிள் பெண்ணே நீயாரோ அப்படின்ற சாங்ல எல்லார் மனசையும் கொள்ளை கொண்டிருப்பாரு ஸ்ரீகாந்த் அவர்கள். அதுக்கப்புறம் மனசெல்லாம் ஏப்ரல் மாதத்தில் பார்த்திபன் கனவுன்ட்டு அப்படியே சூப்பரா வந்து ரொம்ப டாப் லெவல்ல வந்தாரு. சடனா தான் இது போல ஒரு சிக்கல்ல சிக்கினாரு. அண்ட் அதுக்கப்புறம் இவருக்கு வந்து ஒரு சில காரணங்களால வந்த வாய்ப்புகளை இழந்திருக்காரு. அது என்னென்ன படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே முக்கியமான படங்கள்ல ஆயுத எழுத்து. இந்த ஆயுத எழுத்துல சூர்யா அவர்களுடைய கேரக்டருக்கும் சித்தார்த் அவருடைய கேரக்டருக்கும் இவர் வந்து டெஸ்ட் ஷூட்லாம் பண்ணியிருக்காங்க. சரி, சித்தார்த்துக்கே ஓகே பண்ணலாம் அப்படின்னு முடிவில் இருக்கும்போது தான் மனசெல்லாம் படத்துல இவருக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்காரு. அந்த டைம்ல இவ்வளோ நாள் காத்திருந்து நம்மளுடைய படத்துல நடிக்க மாட்டாரா இவருன்ட்டு மணி சார் இதுக்கப்புறம் இவரை வச்சு நான் படத்தை எடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி கோபம் கொண்டாராம். அதனால தான் ஆயுத எழுத்து படத்துல சித்தார்த் நடிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ரன், டிஷ்ஷும், பிச்சைக்காரன், எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி, நான் கடவுள், இப்படி நிறைய முக்கியமான படங்கள்ல இவர் நடிக்க வேண்டிய சூழல் இருந்தும் ஒரு சில காரணத்தினால இவர் நடிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. இதுல இன்னொரு குறிப்பான விஷயம் என்னன்னா, எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி ஃபர்ஸ்ட் தெலுங்குல தான் வந்து எழுதி இவருக்காகவே எழுதப்பட்டு இருந்ததாம். ஆனா அதையும் வந்து நடிக்க முடியாம போயிருக்கு. இப்படி தெலுங்குலையும் இவரு நிறைய முக்கியத்துவம் கொடுத்து நடிச்சிருக்காரு. தமிழ் சினிமா விட்டு போகிறதுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்காம இருக்க முக்கிய காரணம் தெலுங்கு படத்துக்கு இவர் முக்கியத்துவம் கொடுத்தது அப்படின்னு கூட ஒரு சில பத்திரிகையாளர் நண்பர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ 2008 திருமணம் நடக்குது. ஒரு மகன் பிறக்கிறாரு ஆதில், மகள் பிறக்கிறாங்க மேதா. எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாம சின்ன திரையில இருந்து வெள்ளித்திரைக்கு வந்து ஒரு பாயிண்ட்ல பீக்ல இருந்த இந்த நபர் திருமண வாழ்க்கையால அப்படியே டவுன் ஆகி திரும்பவும் வந்து கம்பேக் கொடுத்தாருன்னே சொல்லலாம். இதுல நண்பன் படம் மூலியமா ரொம்ப ஒரு முக்கியமான ரோல் மூலியமா இவர் கம்பேக் கொடுத்தாரு. உண்மையாலே வந்து ஒரு சூப்பரான ரோல் நடிச்சிட்டாருன்னே சொல்லலாம். அண்ட் இவரோட இன்டர்வியூஸ்லாம் பார்த்து ஒரு சிலர் சமீப காலமா இவர் வந்து போதை பழக்கத்துக்கு அடிமையாயிட்டார் போல, அதனாலதான் இப்படி இருக்காங்கன்ட்டு ஒரு சில விமர்சனங்கள்லாம் பார்க்க முடிஞ்சது. அதை உறுதி செய்யற வகையில சமீபத்துல இவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, தீங்கிரை அப்படின்ற ஒரு படத்துக்காக ட்ரக் கேஸ்ல இவர் வந்து சிக்கினதாகவும் அதுலயும் குறிப்பா அந்த படத்துடைய ப்ரொடியூசர் மூலமா தான் இவர் சிக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ப்ரொடியூசருக்கு 2 பேர் மூலமா வந்து அந்த ட்ரக் கிடைச்சிருக்கு. சேலம் சேர்ந்த ஒரு நபர் மூலமாவும் ஆப்பிரிக்காவை சேர்ந்த ஒரு நபர் மூலமாவும் கிடைச்சிருக்கு. 7 லட்சத்துக்கு வாங்கி அதை 12 லட்சத்துக்கு லாபத்துக்காக அந்த நபர்கள் வித்திருக்காங்க. அதை அந்த ப்ரொடியூசர் யாருக்காகன்னு கேட்டு வாங்கியிருக்காருன்னா ஆக்டர் ஸ்ரீகாந்துக்காக அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்காரு. ஸ்ரீகாந்தை கேட்டா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொன்னதுனால அவர் அரெஸ்ட் பண்ணி பிளட் சாம்பிள்லாம் எடுத்திருக்காங்க. இன்கேஸ் இவர் வந்து அது கடுமையாக இருந்தார்னா அந்த பிளட் சாம்பிள் மூலியமா உண்மைகள் வெளியாகும். அண்ட் வீட்டில் போய் சர்ச் பண்ணி பார்க்கும்போது 3 பேக்கெட் கிடந்ததாம். அண்ட் 2 ஃபோன் கிடந்தது. இவர் மட்டும் இல்லாம கழுகு படத்தோட ஹீரோவான கிருஷ்ணன் அவர்களும் மாட்டியிருக்காரு. ஸோ இப்படி அடுத்தடுத்த பிரபலங்கள்லாம் மாட்டுறாங்க. இன்னும் யாரெல்லாம் இந்த கேஸ்ல சிக்க போறாங்கன்னு தெரியல. ஸ்ரீகாந்த் அவர்கள் மட்டும் கிடையாதுங்க, இன்னும் பல பேரும் இப்படி வெளியே தெரியாம சுத்தி தான் இருக்காங்க. எது உண்மை எது போய் அப்படின்ட்டு தீர விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். அண்ட் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பயோகிராஃபிலாம் பார்க்கணும், நிறைய வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.